தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேமராமேன் யூனியன், டைரக்டர் யூனியனை வாழ்த்துறதும் சிறப்பு செய்கிறதுங்கிறது ஒரு ஃபார்மலான விஷயந்தான். இருந்தாலும் ஒரு 5-6 வருடமாக நான் தொழிற்சங்கத்தில் எங்கள் யூனியனில் இருக்கிறதுனால செல்லுமணி சார் கூட நான் நிறையா அவரோட தொழிற்சங்க ரீதியாக பயணப்பட வேண்டியிருக்கு. அவரை பாராட்டுறது, வாழ்த்துறதுங்கிறது சம்பிரதாயமாக தோன்றினாலும் கூட அது என்னுடைய பெருந்தன்மையோ அல்லது சிவா சார் கூட ரொம்ப வாழ்த்தினார், அது அவருடைய பெருந்தன்மை இல்லை. அப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லுமணி எங்களையெல்லாம் ஆளாக்கியிருக்கார். அவ்வளோ சின்சியரான ஒரு கமிட்மெண்ட்டை ஒரு மனுஷன் வச்சுக்கிறதுங்கிறது, சிவா சார் எப்போவுமே ரொம்ப காமெடியாக பேசுகிற மாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இன்றைக்கி சூப்பராக சொன்னீங்க சார், உண்மைதான். ஒருத்தர் டெடிகேட்டிவாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, என்ன காரணத்தினால ஒரு மனுஷன் தன்னை இவ்வளோ தூரம் ஐக்கியப்படுத்திக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு நோக்கம் அவருக்குள்ளார ஒரு சோல்ஃபுல்லான ஒரு குறிக்கோள் இருக்குது. சரி, நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தோம், ஒரு டைரக்டர் ஆனோம், ஓகே ரைட்டு, ஒரு ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அப்பா ஆகிட்டோம், அதெல்லாம் சரி. அப்புறம் அடுத்து என்னடா? என்ன உண்மை தானே? ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் இல்லையா சார்? அவர் பண்ணார், அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கட்டும் சார். வர நம்ம ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிற மாதிரி அது மாதிரி வரட்டுமே. என்ன இப்போ உங்களுக்கு ஒன்றும் பொறாமல் இல்லையே? நீங்கள் டைரக்டர் ஆக முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. கம்பத்துக்கு வர்றாரு, இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பத்துக்கு வர்றாரு. பண்ணபுரத்தில் இளையராஜா சார் பிறந்த ஊர் தான் அவங்க திருமதி பிறந்த ஊர். பாருங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே போகுது வண்டி. என்ன மூலச்சூடு கோபம். நான் சத்யராஜ் சாரை வச்சு ஒரு படம் ஷூட்டிங், டைரக்டருக்கும் செல்லுமணி சாருக்கும் ஹீரோவுக்கும் ஒத்து போகல, படம் கேன்சல். மம்முட்டி சாரோட ஒரு படம் வருது, அருணாச்சலம் ஸ்டுடியோவில் நினைக்கிறேன். காலையில் மதியானம் 2 மணிக்கு கழிச்சிட்டு அதோட சண்டை கேன்சல். என்ன காரணம் அப்படின்னா, திமிரில் நான் நினைக்கிறது ஒரு விஷயம் வரணும், அதுக்கு நீ எந்த ஹீரோ வேணாலும் நான் எடுக்கிற ஷாட்டை எடுப்பேன், இல்லைன்னா போயிட்டார். அவ்வளவு தூரம் இருந்த ஒருத்தர் இங்கே 23 யூனியனில் ராத்திரியில் எப்படி தூங்குறாருன்னே தெரியல. ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஃபோன் வரலைன்னா தான் ஆச்சரியம் வந்துடும். எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் டைரெக்டாக அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை. அதில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கார் எங்களுக்கு. காலையில் ராத்திரி தூங்கும்போதே செல்லுமணி அப்படின்னு தான் தூங்குவார், எந்திரிக்கும் போது செல்லுமணி தான் எந்திரிப்பார். அப்படி தானே சம்பத்து? இல்லையா பாஸ்கர்? வரலையா? அதே மாதிரி சாமிநாத் சாருக்கு தொந்தி 48 இருந்துச்சு, பொதுச் செயலாளராகி 42 ஆயிருக்கு. அடுத்ததில் அது 38 ஆயிரம். ஏன்னா இது எதுவும் பெரிய பூதகமான பிரச்சனையெல்லாம் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு வேண்டுகோள் நான் ஒரு சக கேமராமேனாக மாத்திரம் இல்லாமல் டைரக்டர்கள் யூனியனில் எல்லோரும் வைக்கிறது என்னென்னா, இறந்து போனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, இயக்குனர் சங்கத்தில் தான் இருக்குது. அப்படி எல்லா யூனியன்லேயும் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணப்படுது. இதை நீங்கள் மேலே வருத்தப்பட்டுக்கிடக்கூடாது. தினசரி ஊழியர்கள் தங்களது சங்கத்தின் மீது வச்சிருக்கிற விசுவாசமும் பண்பும், அதுக்கு மேலே அவங்க வச்சிருக்கிற அக்கறையும் சீஃப் டெக்னீஷியன் லெவலில் இருக்கவங்க ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய பொருளாதார சூழலில், வாழ்க்கை சூழலில் இந்த சங்கம் மிக 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 சப்போர்ட் பண்ணலைன்னா அனாதைகளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே இங்கே வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகவே இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. நான் ஒரு இடத்துல போய் பேசும்போது, ஆமாம் சார் நாங்கள் சேரலை, ஏயா சேரலைன்னா அதுக்கு காரணம் சொல்ல தெரியல. செயற்குழு இந்த நம்பியை விட்டிங்கன்னா போய் நோண்டி நொங்கு எடுத்துருவான். ஒரு ஆளை ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும், போய் எலி தோட்டுக்குள்ளே போனால் கூட அதை எப்படியாவது பிடிச்சி கொண்டு சேர்த்துருவான். அதை கொண்டு சேர்ந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குநர்கள் தங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த சங்கத்து உறுப்பினர்களுக்கு மரணம் அடைந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபண்டை நீங்கள் ரைஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான வேலையை நாங்கள் வைக்கிறோம். அதை நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேமராமேன் யூனியனில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போதே 1.5 லட்ச ரூபா, 75 வயசு ஆயிடுச்சுன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். 50,000 அவரோட ஈமச்சடங்குன்னு வச்சுருக்கோம். இப்படி நாங்கள் ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். நம்ம தயாரிப்பு உதவியாளர் சங்கம் மாதிரி 8 லட்சம் 10 லட்சம்லாம் கொடுக்குறதுக்கு நம்ம பத்தாது. அது அவங்க 600 1000 ரூபாய்க்கு ஆரம்பித்ததுலேருந்து முன்னாடி 82 83 ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏவிஎம்மில் எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோடா காசு வச்சுருக்க, நீ எவ்வளோ காசு வச்சுருக்க, நீ எவ்வளோ காசு வச்சுருக்க, காக்கா கூடி கரைந்து கூட்டத்துக்கு கூடுற மாதிரி அந்த தினசரி ஊழியர்கள் தங்களுடைய சக தோழன் இறந்துட்டான்னா அந்த ஈமச்சடங்கு காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு உடனே அவங்க காசு சேர்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க 8 லட்சம் 10 லட்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. சினிமாங்கிற நிரந்தரமற்ற ஒரு தொழிலில் வரணும்னா நம்ம இயக்குநர் சங்கம் அவசியமாக அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டவர்களுக்கு நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குனர் திலகங்களே, உறுப்பினர்களே,
மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். 2 நாட்களுக்கு முன்புதான் அருமை சகோதரர் ஆர்கே செல்வமணி அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசி என்னை இந்த விழாவுக்கு அழைத்தார்கள். நிறைய விழாக்கள் இன்றைய தினமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அவர் கேட்டவுடனே நான் வந்தாக வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நட்பு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு என்னால் நோ சொல்ல முடியவில்லை. இன்று உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவராக ஆர்கே செல்வமணி அவர்களும், செயலாளராக ஆர்வி உதயகுமார் அவர்களும், பொருளாளராக பேரரசு அவர்களும், மற்ற அனைத்து நிர்வாகிகளும் இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேரில் 40 பேர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருந்தாக்கா 12 மணிக்கு ஷோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த மேடைக்கு புதுதல்ல, நிறைய தடவை வந்து பேசியிருக்கிறேன். பெப்சியில் ஆர்கே செல்வமணி சார் தலைவராக இருக்கும்போது இருந்துகிட்டு இருக்காரு. எவ்வளோவெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பதவியில் இருந்துகிட்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் நிறைய பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக, நிதானமாக எப்படி செய்யணுமோ அதை அப்படி கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த பதவிக்கு உண்டான அனைத்து தகுதியிலும் பெற்ற ஒரே தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் இன்றைக்கி பெப்சியினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் பெப்சியும் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது. பெப்சியை கண்டால் அனைவருக்கும் ஒரு பயமும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவர் இயக்குனர் சங்கம்தான் அவருடைய தாய் சங்கம். அதனால் அதுலேயே அவர் இப்போது தலைவராக இருக்கிறாரு. அவருக்குடன் இருக்கும் ஆர்வி உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உதவி என்றென்றும் பெப்சிக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் இருக்கும் என்பதை தெரிவிக்க மட்டுமே நான் இங்கே வருகை தந்தேன். அதை தெரிவித்து கொண்டேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா கணேஷ் சார் நம்ம திரைத்துறைக்கு ஒரு கர்ணன் மாதிரி ஒரு 3 கர்ணன் இருக்காங்க. அதில் ஒரு கர்ணன் நம்ம ஐஸ்வரி கணேஷ் சார் என்ன நம்ம ஒரு கட்டத்தில் எஸ்ஆர்எம் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. நிர்வாகம் மாறின பிறகு சின்ன சின்ன தடங்கள் வரும்போது அடுத்த நமக்கு மெடிக்கல் தான் நமக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் போயிட்டு சார் இது மாதிரி எங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னு எல்லாருக்கும் டைரக்டர்ஸ் யூனியன் மட்டும் இல்லாமல் நம்ம 25,000 தொழிலாளருக்குமே ஃப்ரீ ஆஃப் மெடிக்கல் காஸ்ட்டோட மெடிக்கல் உதவி பண்ணுறோன்னு சொன்னார். அதை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு. பல பேருக்கு தெரியாது, அது கொஞ்சம் தூரம் இருக்கிறதால சரியாக தெரியாது. அதனால் அந்த மிகச்சிறப்பான 6 மெம்பர் நம்ம மெம்பர் போனாங்க. அவங்க உயிரை காப்பாற்றுறதே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அங்கே போகும்போது இமீடியட் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு ஐஸ்வரி கணேஷ் அவங்களுக்கு சார் தான் காரணம். அதுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முதல்ல நமக்கு 25 சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சரி, அது கொடுத்த பிறகு என்னென்னா மறுபடியும் பார்த்தா 1-2 எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். 25, 30 ஆச்சு, 30, 35 ஆச்சு. அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, சுருத்தி. அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் 25 தான் சார் சொல்லியிருக்காரு. உடனே நான் சாருக்கு ஃபோன் பண்ணால் 25, அடுத்த வருஷம் 30 ஆச்சு, போன வருஷம் 35 ஆச்சு. அப்புறம் அந்த அம்மா சார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சார் நாங்களாம் காலேஜ் நடத்தணும் சார், நீங்கள் பாட்டு நேரடியாக சார்கிட்ட போயிடுறீங்க அப்படின்னு. அதனால் எவ்வளோ நம்ம கேட்டு நோ சொன்னதே இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு உதவி கேட்கலான்னு தான் அவரை இந்த மேடைக்கு வர வச்சானுங்க. இப்போ சாமிநாதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, எங்கள் 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 60 வயசு ஆனவங்களுக்கு மேலே ஒரு 50 பேருக்கு மாதம் ஒரு உதவித்தொகை வழங்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதை இந்த மேடையில் உங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கேட்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. நடிகர் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக 500 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். டான்சர்ஸ் யூனியனுக்கும்
ஒரு 75 பேருக்கு கொடுத்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இயக்குனர் சங்கத்துலேயும் கேட்டுட்டாங்க, நிச்சயமாக நான் தந்துடுறேன்.